ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 23/8/25 பாபா தலைப்பு சொல்றார், மீட்டே பच्चे बाप आए हैं तुम्हारा ज्ञान रत्नों से श्रृंगार कर वापस घर ले जाने लिए. இனிமையான குழந்தைகளே, உங்களை ஞான ரத்தினங்களால் அலங்காரம் செய்து மீண்டும் உங்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக பாபா இன்று ஸ்பெஷலாக வந்திருக்கார். फिर ராஜாய் மே பேஜ் தேங்கே, வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவார், மீண்டும் ராஜ்யத்திற்கு அனுப்பிவிடுவார், அனுப்பி வைப்பார் பாபா. அவர் வந்தெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. तो अपार खुशी में रहो, एक बाबा से ही प्यार करो. ஆகையினால் அளவற்ற மகிழ்ச்சியோடு இருங்க, ஒரு பாபாவோட அன்பிலேயே இருங்க, ஒரு பாபாவிடம் அன்பு செலுத்துங்கள். क्वेश्चन, अपनी धारणा को मजबूत बनाने का आधार क्या है? தன்னுடைய தாரணைகளை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் எது? अपनी धारणा को मजबूत बनाने लिए सदैव ये पक्का करो, आज के दिन जो पास हुआ अच्छा हुआ, फिर कल के बाद होगा. இன்னைக்கு அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் தாரணா பண்ணணும். ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தன்னை இப்போ என்னெல்லாம் நடந்து முடிந்ததோ இன்றைய நாளில் கல்பத்துக்கு பிறகுதான் ஏற்படும். மீண்டும் கல்பத்துக்கு பிறகுதான் அது வரும். जो कुछ हुआ कल पहले भी ऐसे हुआ था, नथिंग न्यू. என்னெல்லாம் நடந்து முடிஞ்சதோ கல்பத்துக்கு முன்னாடி நடந்திருந்தது, புதுசு இல்லை. ये लड़ाई भी 5000 वर्ष के पहले लगी थी, फिर लगेगी जरूर. யுத்தம் கூட 5000 வருஷத்துக்கு முன்பு நடந்திருந்தது, மீண்டும் நடக்கும் கட்டாயமாக. इस बम्बोर का विनाश होना ही है. ऐसे हर पल रामा की स्मृति में रहो तो धारणा मजबूत होती जाए. பாபா சொல்றாங்க, அதாவது விநாசத்தின் தீ என்பது கட்டாயமாக நெருப்புக்கு இரையாக இருக்கிறது. ஆகவே அப்படி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் டிராமாவினுடைய நினைவிலேயே இருங்கள். அப்பொழுதுதான் தாரணையில் நீங்கள் உறுதி பெற்றவராக ஆகுவீர்கள். ஒரு செகண்டு என்ன நடந்து முடிஞ்சதோ அடுத்த 5000 வருஷம் தான் அது வரும். அந்த மாதிரி நம்மளை பக்கா பண்ணணும்னு பாபா சொல்றாங்க. கீத் தூர தேசுக்கா ரேனேவாலா, தூர தேசத்திலிருந்து வரக்கூடியவர், மாற்றான் தேசம் மாற்றான் ராஜ்யத்தில் வந்துள்ளார். ஓம் சாந்தி. बच्चे पहले दूर देश से पराये देश में आए. குழந்தைகள் முதல்ல தூர தேசத்திலிருந்து எங்க வந்திருக்கீங்க? மாற்றான் தேசத்தில் வந்துள்ளீர்கள். अब इस पराये देश में दुखी है. இந்த பழைய தேசத்துல துக்கியா இருக்கீங்க. इसलिए पुकारते अपने देश घर ले चलो. ஆகவே தான் அழைக்கின்றீர்கள், எங்களுடைய தேசமாகிய வீட்டிற்கு அழைச்சிட்டு போங்க. துமாரி புக்காரேனா, உங்களுடைய கூப்பாடு இப்படி தானே இருக்குது. வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. बहुत समय से याद करते आए हो तो बाबा भी खुशी से आता है. அதிக காலமாக அவர் அன்பா நினச்சி கூப்பிட்டுருக்கீங்க, அவரும் ரொம்ப குஷியாக வந்திருக்காராம். जानते में जाता हूँ बच्चों के पास. நான் குழந்தைங்கள்ட்ட போறேன்னு நினைச்ச மாத்திரத்தில் குழந்தைங்கள்ட்ட பாபா வந்து விடுகிறார். जो बच्चे काम चिता पर बैठ जल गई उनको अपने घर ले जाऊं, फिर राजाई में बेच दूं. காமச்சிதையில் அமர்ந்து கருப்பா எரிந்த குழந்தைகளை நான் வீட்டுக்கு அழைத்து சென்று ராஜ்யத்திற்கு அனுப்புறேன். उसके लिए ज्ञान से श्रृंगार भी करूं. கருப்பாயிட்டாங்க குழந்தைங்களை, நான் ஞானத்தால் மீண்டும் முகத்தை அலங்கரிக்கிறேன்னு பாபா சொல்கிறார். பச்சி பி பாபா சே ஜாஸ்தி குஷி होनी चाहिए. பாபா சொல்கிறார், உங்களுக்கும் பாபா விட அதிகமான மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இருக்குது இல்லையா? எப்படிலாம் பாபா நம்மளை ஸ்ரீங்காரம் பண்ணுறார். பாப் ஜப்கி ஆயே உன்கா
பன் ஜானா சாஹியே, எப்போ அவர் வந்தாரோ அவருடைய குழந்தையாக நாம் ஆகிவிட வேண்டும். உनको बहुत லவ் கர்னா சாஹியே, அவர் மீது நமக்கு லவ் இருக்க வேண்டும். பாபா ரோஸ் சம்ஜாத்தி ஆத்மா பாத் கர்த்தி ஹேனா. பாபா தினம் புரிய வைக்கிறார். ஆத்மா கேட்குது இல்லையா விஷயத்த, பாபா சொல்லக்கூடிய விஷயத்த என்ன பண்ணுது ஆத்மா தினம் தினம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. बाबा 5000 वर्ष के बाद ड्रामा अनुसार आप आए हैं, हमको बहुत खुशी का गसाना मिल रहा. 5000 வருஷம் முன்னாடி நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படி நீங்கள் வந்திருக்கீங்க பாபா. இதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியினுடைய பொக்கிஷங்கள் கிடைச்சிட்டே இருக்குது. பாபா ஹமாரி ஜோலி பர் ரஹே, பாபா எங்களுடைய பையன் நீங்கள் நிரப்பிட்டுருக்கீங்க. हमको अपने घर शांतिधाम में ले चलते, பாபா எங்களுடைய சொந்த வீட்டுக்கு நீங்கள் அழைத்து செல்கிறீர்கள். ஃபிர் ராஜதானி மே பேஜ் தேங்கே, அதுக்கு பிறகு ராஜ்யத்துக்கு எங்களை அனுப்பிடுறீங்க பாபா. பாப்கா படா மீட்டா ஒண்டர்ஃபுல் பார்ட், பாபாவோட பாட்டை பார்த்தீங்களா, அதிசயத்தக்க பாட்டு அவரோடது. ஏ பாத்தின் தும் அபிஹி சமஸ்தே ஹோ, இந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. சாரி புராணி துனியா கோ ஹெவன் பனானே ஆத்தே ஹே ஒரு ஞான் தேத்தே ஹே. இந்த பழைய கலியுகத்தை பாபா புதுமையான ஹெவனாக ஆக்கிறதுக்கான ஞானத்தை கொடுக்குறேன்னு பாபா சொல்கிறாங்க. நத்திங் நியூ பாபா கேத்தே, பாபா சொல்கிறாங்க நத்திங் நியூ, எதுவுமே புதுசு கிடையாது. பாபா அச்சிச்சி பாயிண்ட்ஸு தேத்தே ஹே ஸோ நோட் கர்னி சாஹியே. நல்ல நல்ல பாயிண்ட்ஸு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணுங்கிறார் பாபா, இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கணும் நம்ம. சா தாரணைக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட், இப்போது ஒவ்வொரு கர்மா செயல்பாடுகள் ஞானம் புரிந்து ரொம்ப அழகாக செய்யுங்க. பாத்திரத்தை பார்த்து தானம் பண்ணுங்க. அன்பு வேணுமா அன்பை கொடுங்க, அமைதி வேணுமா அமைதியை கொடுங்க, சக்தி கேட்குறாங்களா சக்தி கொடுங்க, பாத்திரத்தை அறிஞ்சு பிச்சை போடுங்க. பாவ ஆத்மாக்களிடம் நீங்கள் பைசா குடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க, கடன் குடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். யோக பலத்தினால் அனைத்து பழைய கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், அளவற்ற குஷியில் இருப்பதற்காக உங்களுக்குள் உரையாடல் செய்ய வேண்டும். பாபா நீங்கள் வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாபா, எல்லையற்ற பொக்கிஷங்களை கொடுக்குறீங்க பாபா, புத்திங்கிற பையன் ஞான ரத்தனத்தினால நிறைக்கிறீங்க, எவ்வளோ பிரச்சனைகளுக்கெல்லாம் அழகான தீர்வு காண்பிக்கிறீங்க பாபா. உங்களுடைய வாணி கேட்டால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மருந்து கிடைக்கிது பாபா. உங்கள் கூட நான் முதல்ல சாந்திதாமம் உங்களோடையே நான் வருவேன், அதுக்கு பிறகு ராஜ்யத்துக்கு நானே வந்துடுவேன் பாபா. இப்படி அன்பா பாபாட்ட பேசணும். என்னோட நேச்சர் எப்படிலாம் இருந்தது பாபா, நீங்கள் எப்படியெல்லாம் ஆக்கிட்டீங்க பாபா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாபா, உங்களை அடைஞ்சிட்டேன் பாபா. உங்களை நான் எவ்வளோ காலமாக தேடினேன், நீங்கள் என்னை செலக்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் குழந்தையா ஏற்றுக்கிட்டீங்க, இனி உங்கள் கையை விடவே மாட்டேன் பாபான்னு பேசணும். வரதானம், समस्याओं को समाधान रूप में परिवर्तित करने वाले विश्व कल्याणी भव, பிரச்சனைகளை சமாதானத்தின் ரூபத்தில் மாற்றம் செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணி ஆகுங்கள். मैं विश्व कल्याणी हूँ, अब श्रेष्ठ भावना श्रेष्ठ कामना की संस्कार एमर्ज करो. நான் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா, இந்த உயர்ந்த எண்ணத்தை ஆசைகளின் ஒரு சுபாவத்தை உங்கள் முன்னாடி எமர்ஜ் பண்ணுங்க. சிரேஷ்டமான சன்ஸ்காரம் உங்கள் முன்னாடி எல்லைக்குட்பட்ட சன்ஸ்காரத்தை தானாகவே அழிச்சிடும். பிரச்சனைகளை சமாதானத்தின் ரூபத்தில் மாற்றம் செய்துவிடும். எது சிரேஷ்ட சன்ஸ்காரம் மாற்றிடும். ஆகையினால இப்போ யுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் யுத்தம் செய்து நேரத்தை இழந்துடாதீங்க. வெற்றி தன்மையின் சன்ஸ்காரத்தை எமர்ஜ் செய்யுங்க. என்னெல்லாம் சேவையில் ஈடுபடுத்த முடியுமோ அதெல்லாம் ஈடுபடுத்துங்க. உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். समस्याओं में जाने के बजाय दान दो, वरदान दो, तो स्व का ग्रहण स्वतः समाप्त हो जाएगा.
பிரச்சனைன்னு அதை பற்றி நினச்சி அதில் போகிறதுக்கு பதிலாக தானம் பண்ணுங்க, ஞானத்தை தானம் பண்ணுங்க, வரதான் கொடுங்க. அப்பொழுது உங்களை பிடிச்ச கிரகணங்களாம் என்ன ஆயிடுங்கிறார் பாபா, தானாகவே சமாப்தி ஆகிவிடும். ஸ்லோகன். किसी की कमी कमजोरियों का वर्ण करने के बजाय गुण स्वरूपनो गुणों का ही वर्ण करो. பிறருடைய குறைகளையும் பலகீனங்களையும் மற்றவர்களிடம் சொல்வதற்கு பதிலா நீங்கள் குணஸ்வரூபம் ஆகி குணங்களை மற்றவர்களிடம் வர்ணனை செய்ய வேண்டும். அவ்வக்த இஷாரா. பாபா பரமாத்மா அன்பின் அனுபவம் செய்யறதுக்கு சகஜ யோகம் அவசியம்னு சொல்கிறாரு. பாபாவோட குழந்தைகள் நம்ம எவ்வளோ அன்பான பாபா கிடைச்சிருக்காரு. அமிர்த வேலையில் இருந்தே நம்மளை வளர்த்துட்டே இருக்கார். தினம் எப்பொழுது ஆரம்ப காலம், ஒரு நாளைக்கு ஆரம்ப காலம் எப்பொழுது தொடங்குதோ, எவ்வளோ சிரேஷ்டமான ஒரு நேரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அதிகாலை அவரை சந்திக்கக்கூடிய டைம் கொடுத்துருக்காரு. ஸ்வயம் பகவான் நம்மளை சந்திப்பதற்காக அழைக்கக்கூடிய டைம் அது. ஆன்மீக உரையாடல் செய்கிறார். பாபா சக்திகளை நிறச்சிட்ருக்கார், குழந்தைங்களுக்கு நிரப்பக்கூடிய நேரம். அப்படிப்பட்ட பாபாவுடைய அன்பினுடைய பாடல் உங்களுடைய உள்ளத்தில் எழ வேண்டும். எவ்வளோ அன்பாக என்னை அழைக்கிறீங்க பாபா, என்னை எழுப்பி விட்றீங்க பாபா. மீட்டே பச்சே பியாரே பச்சே ஆவோ, இனிமையான குழந்தையே அன்பான குழந்தையே எந்திரிச்சு வா என்கிட்ட அப்படின்னு எங்களை எழுப்பி விட்றீங்க பாபா. அன்பா பியார்கி பால்னாக்கா ப்ராக்டிக்கல் ஸ்வரூப். நீங்கள் அன்பாக எங்களை வளர்க்குறீங்கல்ல, அதுக்கு ப்ராக்டிக்கல் நாங்கள் என்ன செய்கிறோம்? சகஜ யோகி ஜீவன். எங்கள் வாழ்க்கை சகஜமான யோகி வாழ்க்கையாக ஆகுது பாபா அப்படின்னு ப்ராக்டிக்கல் ஸ்வரூபம் சகஜ யோகி வாழ்க்கை என்பதை நம்ம நிரூபிக்கணும். பாபா இன்றைக்கு குணம் சொல்கிறாங்க. அனைவருடன் இருந்தாலும் இந்த நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் குழந்தையிலிருந்து எஜமானன். குழந்தைக்கு குழந்தை, எஜமானனுக்கு எஜமானன். பாலக் சோ மாலிக். சக்தி அதாவது ப்ராக்டிஸ். நான் யார்? குழந்தை. பாபா உங்களுக்கு குழந்தைக்கு குழந்தை, அதே நேரம் உங்களுடைய பிராப்திகளுக்கெல்லாம் நான் எஜமானன். தன்னுடைய சோமானத்தோட சீட்டில் நம்ம இருந்து எல்லாரோட சேர்ந்திருந்தாலும் பாபா கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத், பாபா கொடுக்கக்கூடிய வழி, நம்மளை குழந்தை பருவத்திலிருந்து பாபா நம்மளை ஸ்வீகாரம் பண்ணி நம்ம குழந்தை போல் எல்லாத்தையும் ஸ்வீகார் பண்ணணும். ரொம்ப பணிவில் நம்பர் வாங்கணும். அதே நேரம் எஜமானனாகி எல்லாரோட சேர்ந்து ஸ்ட்ராங்காக எல்லாரையும் ஆக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சிட்ருக்கிறேங்கிற அனுபவம் செய்யணும். எல்லாரையும் நம்ம பக்கா ஆக்கணும். நம்ம பக்காவாக இருந்தால் தான் நம்ம எல்லாரையும் பக்கா பண்ண முடியும். அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க? நம்ம குழுவில் இருக்கக்கூடியவங்களை உறுதிப்படுத்துவதற்காக நான் அனைவருக்கும் உதவி செய்து கொண்டே இருக்கிறேன். நான் ஆத்மா பாலக்ஸோ மாலிக்காக இருக்கின்றேன்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து தாதிஜினுடைய விசேஷத்தன்மை. पेपर आना माना लकी बनना मैं वेरी वेरी लकी हूँ. நம்மக்கிட்ட ஒரு டெஸ்ட் பேப்பர் வருதுன்னா நான் லக்கின்னு தாதி நினைப்பாங்களாம். டெய்லி எழுந்திரிச்சு தாதி நினைப்பாங்களாம், நான் வெரி வெரி லக்கி சோல். தாதி சொல்லுவாங்களாம், நான் வெரி வெரி லக்கியாக இருக்கிறேன் எல்லாரை விட அப்படின்னு நினைப்பாங்களாம். உலகத்தில் அநேக தடைகள் வருது. ஒரு முறை வந்த பிறகு அந்த பேப்பர் ஏகே பாத் ஏக் பேப்பர் ஆத்தா. ஒரு பேப்பர் வந்ததுன்னா திருப்பி அடுத்தடுத்து பேப்பர் வருது. ஒவ்வொரு பேப்பராக எனக்கு வந்துகிட்டே இருக்குன்னா நான் லக்கி சொல்லு தாதிச்சு நினைப்பாங்களே. எப்படிப்பட்ட தாரணா பாருங்க. ஆனால் நான் என்னுடைய லக்க பாக்கியத்தை ஒரு பொழுதும் மறக்கவே மாட்டேன். पत्थर भी पूजनीय तब बनता जब पानी की अनेक छोटे
कहता है इसलिए आप भी कभी किसी बातों के तको नहीं. தாதி சொல்றாங்க, ஒரு கல் கூட எப்போ பூஜைக்குரிய ஒரு கல்லாக மாறுதுன்னா, எப்போ தண்ணி பட்டு 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 அந்த அந்த கல் என்ன ஆகுது, அழகான ஒரு லிங்க ரூபம் ஆகுது. அப்போ அதுக்கு பூஜை நடக்குது. அல்லது அழகான ஒரு சாலிகிராம் ரூபத்தில் வருது, அப்போ அதுக்கு பூஜை நடக்குது. அதே போல் நீங்களும் ஒரு பொழுதும் பேப்பர் மேலே ஒன்று ஒன்றா வர வர ஒரு ட்ராப் ஆகுது, நம்மளை பூஜைக்குரியவராக ஆக்குது. இதில் நீங்கள் களைத்து விடாதீர்கள்னு தாதி சொல்கிறாங்க. ஒருவேளை பேப்பரே உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் எதில் வெற்றி அடைவீங்க யோசிச்சு பாருங்க. 1000 பேப்பர் வருதுன்னா நான் 1000% பாஸ் அப்படி நீங்கள் நினைக்கணும். முழு பிராமண குலம் என்னுடைய மாஸ்டர், மேரா மாஸ்டர் ஹே. என்னுடைய எல்லா பிராமண குலமும் எனக்கு மாஸ்டர்னு தாதி நினைப்பாங்களாம். எந்த பேப்பர் முன்னாடி வந்தாலும் புத்தியில் இந்த விஷயம் வந்துருமா, மேரேமி ருஹானியத் பர்கர் ஜாயகா. அந்த விஷயம் எதுக்கு வருது, என்கிட்ட பேப்பர் வருது, என்னிடத்தில் ஆன்மீகத்தின் சக்தியை நிரப்பிவிட்டு செல்வதற்காக அந்த பேப்பர் வருது. அப்படின்னா பாருங்கள், தாதி எப்படி தன்னுடைய சிறந்த தாரணையில் நம்பர் 1 ஆகியிருக்காங்க. பகவானே 1.5 மணி நேரம் புகழ் பாடுறாருன்னா, பல மணி நேரம் பல நாட்கள் தாதியோட புகழை பாடுறாருன்னா, இப்போ தாதிஜி எவ்வளோ பாபா மனசில் இடம் பிடிச்சிருக்கணும் தாரணை மூலமாக. அதே மாதிரி நாமளும் தாரணை பண்ணுவோம். சாந்தி.